வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். 7ஆம் பாவமும் சனியனும் பொதுவாக 7ஆம் பாவ அதிபதியாக சனி இருப்பார், இல்லாட்டி 7ஆம் பாவத்தில் வெறும் சனி இருப்பார். இந்த 7ஆம் பாவ அதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடகம் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவ அதிபதி. அதே 7ஆம் பாவ அதிபதியாக இருந்து 7லேயே சனி இருப்பது, பாவாதிபதியாக இருந்து கொள்வது, பாவத்தில் அதே தன்னுடைய பாவத்திலே ஆட்சி பெற்று மனுஷனை கொள்வது. இது 7ஆம் பாவத்தில் சனி வலுவாக இருக்கிறது. மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் 7ஆம் பாவத்தில் சனி இருப்பது, பாவ ஆதிபத்தியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் என் நண்பர் ஒருத்தரை பார்க்குறேன்னு வைங்க. அந்த நண்பர் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் குருக்கள் தொழில் பண்ணுறாரு, புரோகிதம் பண்ணுறாரு, இடையில ஜோதிடத்தையும் பலன்கள் சொல்வேன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 32-33 வயது ஆகுது. அவருக்கு திருமணம் நடைபெறலை. 5 பேரை எத்தனையோ பேரை பார்க்குறாங்க. புரோகிதர் அப்படின்னோடனே நாங்கள் புரோகிதருக்கு பொண்ணு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய நாங்கள் பணிகளை செய்கிறதுனால இது சமய சடங்குகளை செய்கிறதுனால வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, நான் எங்கள் ஜாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன்னார். நான் அவருக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன சொன்னேன்னா, ஐயா நீங்கள் கொஞ்சம் நலிவடைந்தவங்களையே பாருங்கள். வசதி இல்லாதவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க, தாராளமாக போய் அந்த பெண்ணை பிடிங்க, கண்டுபிடிங்க. பிடிங்கன்றக்காலும் கண்டுபிடிங்கன்றனாலும் கண்டுபிடிங்க. நம்ம 7ல் சனி வச்சுட்டு அதுவாக நடக்கும்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. 7ல் செவ்வாய் இருக்கலாம், 7ல் சூரியன் இருக்கலாம், 7ல் குரு இருக்கலாம், 7ல் சந்திரன் இருக்கலாம், 7ல் சுக்கிரன் இருக்கலாம், 7ல் புதனும் இருக்கலாம், 7ல் கேது இருக்கலாம், 7ல் ராகு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய தோஷம் கிடையாதுங்க. 7ல் சனி இருப்பது தாங்க பெரிய தோஷம். ஏன்னா நாம் நினச்ச மாதிரியெல்லாம் முதல்ல மனைவியை கொண்டுட்டு வர முடியாது அவர்னால். மனைவியோ கணவனையோ அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பார், அந்த அடிப்படையில் கொண்டுட்டு வருவார். அழகை விரும்பினால் நார்மல் அளவு, நார்மலாக இருந்து போகும்னா பட அழகுகளை கொண்டு வந்து விட்டுருவார். ரொம்ப பெரிய அழகை தூக்கிட்டு வருவார். சின்ன பொண்ணுன்னா பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணாக இருந்தால் பரவாயில்லைன்னா சின்ன பொண்ணு, அவர் எதுக்குமே சரிம்பார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிகிட்ட உள்ள டிஃபிகல்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் சரிம்பேன் அப்படிம்பார். பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நம்மளை வர வச்சுருவார். அது அவருடைய இயல்பு. அந்த எண்ணத்துக்கு வர வைக்கிறது அவருடைய இயல்பு. சார், இதனால கல்யாணம் தாமதம் ஆகுதுன்னா 2 வகையில நீங்க கல்யாண தாமதத்தை உறுதி பண்ணணும். திருமண தாமதம் என்பது நாம் தேடுவதால் கிடைக்கக்கூடிய ஒரு தாமதம். 2வது கோள்களின் அமைப்பினால் ஏற்படக்கூடிய தாமதம். சார், அது என்ன சார், கோள்களின் அமைப்பினாலதான் தாமதமே ஆகுது, அதென்ன நாம் தேடுவதால் தாமதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே சார், அப்ப அது கொள்கை மீறி நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பட்டுருமா அப்படின்னா அது கிடையாது. நான் அங்க வரவே இல்லை. ஒருத்தருக்கு ஒரு இந்த குறிப்பிட்ட நாள் தான் திருமண டயம், அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொன்னா அது ஜோதிட சாஸ்திரத்துல அப்படி சொல்லல. ஏன்னா திருமண காலங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு திசையில வரலாம், அதுக்குள்ள இருக்க 9 புத்தியில ஒரு புத்தியில வரலாம், அந்த ஒரு புத்தியில இருக்க 9 அந்தராந்தரத்துல வரலாம், அந்த அந்தராந்தரத்துல இருக்கக்கூடிய 9 சூட்சுமத்துல வரலாம். அந்த சூட்சும நாட்கள்ல இருக்கக்கூடிய 9ல அதுல ஒரு பிராண இதுல கூட நடக்கும். ஏன், ஒரு நாள்லயே திருமணம் நடக்கும். பார்த்தவங்க, அந்த பொண்ணை பார்த்தவங்க, இந்த பையன் பார்த்தவங்க, 2 பேருக்கு ஓகேங்க, கல்யாணம்ங்க. என்னைக்குங்க? சாயந்தரம் தாங்க. எங்கங்க சாயந்தரம் கல்யாணம்? எங்க கோயில்ல தான். என்னங்க உடனே கல்யாணம்? ஆமாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் குருக்கள் கோயில் நடந்ததுன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். என்னங்க ஒரே நாள்லயே பார்த்தேன் தீர்த்தேன் போதுமுங்க.
நாங்களும் தேடிட்டு அவங்களும் தேடிட்டோம். அவங்க தேடிட்டு அங்கிட்டு இருந்து வந்தாங்க, நாங்க தேடிட்டு இங்கிட்டு இருந்து போனோம். எங்க 2 பேருக்கும் குடும்பத்துக்கும் பிடிச்சிக்கிருச்சுங்க. திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஒண்ணும் தப்பு இல்ல. திருமணம் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் பண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க எங்கேயும் சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருந்தா உலகம் முழுவதும் இல்லைங்க திருமண பொருத்தம் பார்ப்போம். தமிழ்நாட்டுல தாங்க ஜோதிடத்தை குப்பையாக்கி வச்சிருக்காங்க. திருமண பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டா உங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். நேற்று எங்க சயின்டிஸ்ட் சார் கூப்பிட்டார்ல, பேசினேன்ல, அவர் அவ்வளவு விளக்கம் கேட்கிறார். ஐயா, தோஷம் இருக்கத்தாயா செய்யும், எதுவுமே மாறாது. நீங்க எப்படிப்பட்ட பையனை பார்த்தாலுமே தோஷத்தை சரி பண்ணுவேன்னு சொல்றது படு முட்டாள்தனம் சார். நம்ம எங்களுடைய ஜோதிடத்துல அப்படி உங்களுக்கு ஒரு ஜோதிடர் டீச் பண்றாருன்னா அது போய் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உண்மையிலேயே தோஷ ஜாதகத்துக்கு நாங்க ஒரு ஜாதகத்தை இணைக்கிறோம்னா டைவர்ஸ் கோர்ட் எதுக்கு நாங்க போறோம்? எங்களுக்கு டைவர்ஸ் தேவையில்லையே. ஜாதகம் நார்மலா இருந்தால் அது வாழ்ற வரைக்கும் வாழும், அதுக்கப்புறம் அது பிரச்சனையை கொடுக்கும். ஜாதகம் சூப்பரா இருக்குன்னா அது நல்லா வாழ்ற வரைக்கும் வாழும், அதுக்கப்புறம் மேல அது தான் நினைத்தபடி வாழ்ந்துட்டு செல்லும். இதுதான் வாழ்க்கை. லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய லோ கிளாஸ் நான் சொல்லல. சொல்றாங்க இல்லையா, தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்லாம் ஒரு குரூப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் பொருத்தம் பார்த்துருவாங்கன்றீங்க? என்கிட்டே வருவாங்க. பேர் பொருத்தம் பாருங்க சார், இது என்ன பேரு அது என்ன பேரு, நல்லா இருக்கு, போய் கல்யாணம் பண்ணுங்க, போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள குழப்பமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பிக்கைக்காக வர்றாங்க. நீ பொண்ணை கொடு, நீ மாப்பிள்ளைய கொடு, 2 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்காலத்தை சொன்னோம்னா போயிடுவாங்க. அவங்க இவ்வளவு சங்கடங்கள், இவ்வளவு பிரச்சனைக்குரிய கேள்விகளுக்கு போகல. அப்ப இந்த சனியினால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தள்ளி போடுறது, கோள்கள் தள்ளி போடுறதுன்னா கோள் தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதுல மறுப்பு இல்லை. நாம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த விவரம் தெரியாம இந்த பொண்ணை விட்டுட்டா இன்னொரு பொண்ணு வரும்ல, பரவாயில்ல போன்னு சொல்லி தள்ளி போடுறோம் பாருங்க. அங்கதான் நம்ம சில மிஸ்டேக்குகளை வைக்கிறோம். அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லணும்னா, முதல்ல உங்க பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேளுங்கன்னா நல்ல ஜோதிடத்தை விளக்கமா கேளுங்க. பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றதுக்காக கேட்க வரலப்பா. என் பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, கல்யாணம் எப்ப நடக்கும், அது கூடி வர்ற டைம்கள் எது எது, ஒரு டைம் சொல்லாத, எந்தெந்த டைம்லாம் கூடி வரும்னு சொல்லு. இல்ல கணவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லு, கணவர் எந்த மாதிரி அமைகிறாருன்னு சொல்லு. அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க அந்த தோதுக்கு போறோம். மனைவி எப்படி இருக்காங்கன்னு சொல்லு, மனைவியை பார்க்குற அந்த தோதுல போய் கல்யாணம் பண்றோம். நீயா என்னத்தையாவது சொல்லி என்னத்தையாவது பண்ணி என்னத்தையாவது கெடுத்து விட்டுறாதேன்னு சொல்லணும். ஜோசியருக்கு அது கிடையாதுங்க. நீங்க வாங்க, ஒரு 10 ஜாதகம் தூக்கிட்டு வாங்க, பொருத்தம் பார்ப்போம். என்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அங்கிட்டு கல்யாணம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுல போதா குறைக்கு சனியை 7ல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப்பு தள்ளி வச்சீங்கன்னா அவன் 100 ஸ்டெப்பு தள்ளி போயிடுவான். 100 ஸ்டெப்பு தள்ளி வச்சீங்கன்னா அவன் போயிடுவான், 10 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவான். அப்ப நம்ம என்னைக்கு போய் பிடிக்க? இப்படித்தான் தள்ளி போடுதலும் நடக்குது சனியினால். எனவே நாம கேட்கணும், சனி 7ல இருக்கு ஐயா, என்னங்க இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொண்ணுனுடைய ஜாதக அமைப்பு, பையன் வர்றானா சட்டுன்னு கல்யாணம் பண்ணி முடிச்சிடுங்க, அது பாட்டுக்கு போய் வாழட்டும். ஜாதகத்துல இருக்க அமைப்பு என்ன, அதனுடைய பலன்கள் அமைப்பு என்ன, அதை சொல்லிட்டு போயிடலாமே. இவங்க சொல்றது கிடையாது. அதுதான். அதனாலதான் காலையில அவர் கேட்டார், சொன்னேன், ஐயா கல்யாணத்தை நடந்துகிட்டு இருக்கு, சனி புத்தி தான் ஓடுது, சனி 7ல தான் ஆச்சு, போய் பொண்ணை தேடுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. பொண்ணை கொடுத்தாலே போதும், 100 தடவை கூட போய் பொண்ணை கேளுங்க, ஒரே பொண்ணை. இதுல மானம் மரியாதை ரோசம் எல்லாம் சனிக்கு கிடையாது. அவன் தான் 7ஆம் பாவத்துல நிக்கிறான். நம்ம பாட்டுக்கு போனோமா, கேட்டோமா, பொண்ணை பிடிச்சோமா, வந்தோமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. நீங்களும் தயவு செய்து 7ல சனி என்றால் உடனுக்குடன் திருமணத்துக்கு போங்க. தோஷம் சொல்ற ஜோசியன்ட்டியா போய் கோயிலுக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன், அந்த பரிகாரம் பண்ணேன், அந்த கோயிலுக்கு போனேன், வைப்ரேஷன் ஆச்சு, எனக்கு துன்பம் எல்லாம் விலகிருச்சு. ஒரு கோயில்லையும் எங்க போனாலும் விலகாது. உங்க ஊர்ல இருக்க சிவன் கோயில் தான், அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோயில் தான். அந்த கோயில்ல போய் வணங்கிட்டு வந்தா உங்களுக்கு எல்லா பாடும் தீந்துரும்ன்றான் பாருங்க. அவன் தான் முதல்ல போய் ஜோசியன். அவனுக்குத்தான் ஜோதிடம்னாலும் என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னாலும் என்னன்னு தெரியாது. எல்லா ஊர்லயும் ஒரே பலன் தான் சொல்லப்பட்டிருக்கு, 12 திருமுறையில. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. நன்றிங்க. நன்றிங்க.